ஹலோ எவ்ரிவன், டுடே நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸில் எப்படி கேட்டில் குவாலிஃபை ஆகிறது அப்படின்ட்டு. இது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 30 டேஸில் நம்ம ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே முடியும். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் இன்னி வரைக்கும் வந்து கேட்டன்னா எடுத்து புக்ஸை வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. பிகாஸ் ஸோ மெனி ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை, மேபி இன் டு தி சம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட இன்னும் நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய ஜனவரி மந்த்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம். நியர்லி ஒரு 30-40 டேஸ் இருக்கு. சம் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ் 50 டேஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒய் பிகாஸ் நீங்கள் வந்து பிப்ரவரி 14-15 அந்த ரேஞ்சில் வந்து கேட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நியர்லி ஒரு 45 டேஸ் உங்களுக்கு டைம் ஸ்லாட் இருக்கு. ஸோ இதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை மெயினாக பார்க்குற போது ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி நீங்க ஆல்ரெடி வந்து படிச்சுதான் ஆகணும். பீயிங் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எனி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட் போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ரிட்டன் பேப்பர்னு ஒன்று கொடுத்து எழுதக்கூடிய ஒரு பேப்பர்ல வந்து இந்த ஆப்டிடியூட், வெர்பல் எபிலிட்டி ஆர் மேபி சம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போனீங்கனாலும் இந்த ஒரு பேப்பரா வந்துடும். ஸோ தட் நீங்க வந்து டெஃபினட்டா ஒரு 15 மார்க்ஸ்க்கு வந்து 5-2 மார்க் 5-1 மார்க் அதில் இருக்கக்கூடியதுல டெஃபினட்டா ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி நீங்க பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. அண்ட் ஃபாலோடு பை இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம சொல்லக்கூடியது ஒரு 13 மார்க்ஸ் லீனியர், கால்குலஸ், டிஃபரன்ஷியல், காம்ப்ளெக்ஸ், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் டிஸ்கிரீட் மேக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருந்து ஒரு 13 மார்க்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஆல் டுகெதர் கேட்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டியும் நீங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியது ரெண்டே கவுண்ட் பண்ணீங்கன்னாவே 27 மார்க்ஸ் வந்துருது. இந்த 27 மார்க்ஸ்ல நீங்க சம் எரர் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால we will take it as a positive manner 20 மார்க்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த 20 மார்க்ஸ்ல இருந்து அடிஷனலா நீங்க வாங்கக்கூடிய மார்க்ஸ் வந்து ப்ராபப்லி ஒரு 10 மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒய் பிகாஸ் தி குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் கேட் எக்ஸாமினேஷன் தி பேப்பர் இஸ் வெரி மாடரேட் ஆர் டஃபா இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 25 மார்க்ஸ் தான் வந்து ஜெனரல் கட் ஆஃப் இருக்க போது, 22.5 வந்து ஓபிசி கட் ஆஃப் இருக்கும். எஸ்சி எஸ்டினா இன்னும் கொஞ்சம் குறைவா 16.6 இருக்கும். நான் சொல்றது கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டாவோ டஃபாவோ இருந்ததுன்னா. ஸோ இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது, மாடரேட்டா இருக்குமா டஃபா இருக்குமா? நீங்க லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா அதோட கட் ஆஃப் என்ன இருக்குன்னு பாருங்க. அது கூகுள்ல போட்டாலே தெரியும். ஸோ அந்த கட் ஆஃபுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. ஸோ அதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம், இது பேப்பர் வந்து மாடரேட்டா டஃபா இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இன்கேஸ் பேப்பர் ஈஸியா இருக்கு, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்டாங்க அப்படின்னா 25ல இருந்து ஸ்லோலி இட் வில் இன்க்ரீஸ் 27, 28, 30, 40 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் என்னுடைய 10 இயர்ஸ் சினாரியோ நீங்க எடுத்து பார்த்து உங்களுடைய ஸ்ட்ரீம்ல எப்படியெல்லாம் இருக்கு. பயோடெக்னாலஜி எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு மோர் தென் நியர்லி 30-35 அந்த மாதிரி தான் இருக்கும். 27-30-35 தான் இருக்கும் கட் ஆஃப். ஒய் பிகாஸ் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவங்க அந்த பர்டிகுலர் இதுல வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சம் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, சம் ஸ்ட்ரீம்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-10 மார்க்ஸ் அடிஷனலா படிக்கணும். சார் 5-10 மார்க்ஸ் நீங்க வந்து டெக்னிக்கல்ல இருந்து நீங்க படிக்கிற போது எதை படிக்கிறது, எதை விடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது உங்களுடைய இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் வில்லிங்னஸ். உங்களுடைய ரெஸ்யூம்ல சப்ஜெக்ட் வில்லிங்னஸ் ஆர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் போடுவீங்க. ஒய் பிகாஸ் நீங்க வந்து டெஃபினட்டா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ்ல இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து ரெஸ்யூம் ஒன்று மேக் பண்ணிருப்பீங்க. அதுல சப்ஜெக்ட் வில்லிங்னஸ்னு போட்டு ஒரு 2 சப்ஜெக்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஈவன் அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் போட்டீங்கனால ஃபண்டமெண்டல்ல ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பின்னு போறீங்க எக்ஸாம்பிள், எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ், அதுல வந்து சிக்னல் சிஸ்டம் பேசிக் வந்து நிற்கும். அந்த சிக்னல் சிஸ்டம் தான் உங்களுடைய கேட் சிலபஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து லிங்க்டு சப்ஜெக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் அந்த கேட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் அப்ளிகேஷன் ஓரியன்டட் அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட்ஸ் நீங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டா போட்டாலும் சரியா, அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ஸ் போட்டாலும் சரி, ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது பிளேஸ்மெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த 2 சப்ஜெக்ட்ஸ் தான். ஒய் பிகாஸ் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் சப்ஜெக்ட் வில்லிங்னஸ் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. அந்த 2 சப்ஜெக்ட்ஸை நீங்க தரோவோ நீங்க படிங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாத்துருங்க. அது சம்பந்தமான மெட்டீரியல் அனலைஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஸோ இருக்கக்கூடிய 30 டேஸை நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அனதர் ஒரு 10 டேஸ் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்னு பிரிச்சுட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10 டேஸ் வந்து இதை ரிவைஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பிளஸ் மார்க் டெஸ்ட் எழுதி பாக்குறது. ஏன்னா மார்க் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த 2 மட்டும் படிச்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களால ஸ்கோர் வந்து டெஃபினட்டா லூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவல் கேட் எக்ஸாமினேஷன் எப்படி அனலைஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ நம்ம ஃபர்தரா ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸை வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது, எந்த ஃபர்ஸ்ட் ஹவர் என்ன பண்ணணும், செகண்ட் ஹவர் என்ன பண்ணணும், அதுல வந்து நல்லா படிச்சிருந்தா எப்படி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்ல ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிச்சிருந்தா எப்படி எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒரு வீடியோ போடுறோம். அது நீங்க பாருங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் பிஃபோர் தட் இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஒரு வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமே சார், நம்ம இது வரைக்கும் படிக்கலினாலும் சரி, நான் இல்லப்பா நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் ஒரு நான் சொல்லக்கூடிய
மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கேட் ப்ரிப்பரேஷன்ஸையும் எக்ஸாம்ஸையும் கம்பேர் பண்ணாம கிரிக்கெட்டையும் ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். ஒரு ஒன் டே மேட்ச் ஆகட்டும், கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், இல்லை வந்து 2020 ஆகட்டும், ஒரு மினிமம் ஸ்கோர்னு ஒன்று வந்து வாங்கினா தான் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணக்கூடிய ஒரு டீமுக்கு வந்து ஒர்த்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னதான் நம்ம அட்வான்ஸா படிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங்கிற ஒரு பேராமீட்டருக்குள்ள வந்துடணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் யூ ஹவ் டு அஷூர் தட் ஐ கேன் ஏபிள் டு டூ குவாலிஃபை திஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது. அது வந்து ஈஸியா by preparing these 4 subjects including maths, aptitude and then technical வந்து 2 subjects மட்டும் படிக்கிறதுனாலயே நீங்க ஒரு 30 பிளஸ் ஆர் மைனஸ்ல நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 பிளஸ் ஆர் மைனஸ் வாங்கினாலே நீங்க குவாலிஃபைட். ஒன்ஸ் யூ குவாலிஃபைட் டெஃபினட்டா நீங்க ஐஐடியோலயோ என்ஐடிலயோ நீங்க வந்து சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஐஐடி என்ஐடி சீட்ஸ் யூ மே கிவ் ஒன் மோர் அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் இயர். இஃப் யூ ஆர் லுக்கிங் பிஎஸ்யூ ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு இந்த குவாலிஃபை நான் கேட்ல குவாலிஃபை ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் வில் ஹெல்ப் யூ டு கெட் இன் டு தி நெக்ஸ்ட் நல்ல மார்க் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்யூம்ல கேட் குவாலிஃபைன்னு போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து ஜாப் வாங்கிட்டாலும் சரி. ஏன்னா நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அசென்ஜர்ல வேலை செய்யக்கூடிய, இன்ஃபோசிஸ்ல வேலை செய்யக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க கேட்கலாம் சார் அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நீங்க ஏன் வர்றாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்றது தான். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து படிக்கிறீங்க வந்து ஜாப் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ தட் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்றதுக்கு இட் இஸ் சின்ஸ் இட் இஸ் கன்ஃபார்ம்டு சம் ஜாப்ஸ் நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்றதுக்கு பெட்டர்மெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஆர் லுக்கிங் இன் டு தி தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க எக்யூப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிஃபை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரக்கான 100% சான்ஸ் இருக்கு. சார் நான் ஆல்ரெடி வந்து நல்லாவே இதை படிச்சிருக்கிறேன், ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாக்குறது, மீன் வைல் ரைட்டிங் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட். ஸோ அனலைஸ் பண்ணி எங்களுடைய மார்க் டெஸ்ட் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு அப்ரோச் பண்ணா ரொம்ப நாமினல் பேமெண்ட்ல மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளுடைய சென்டர்லயே வந்து எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல டெஸ்ட் எழுத முடியும். எங்களுடைய ஸோ தட் 3 hours உட்காருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்ல 3 hours வந்து வீட்டில் உட்காந்து எழுத முடியாது. இங்க வந்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதலாம். 6 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுல ஒரு 2-3 டெஸ்ட் நீங்க எழுதி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோன்ட் வரி அபவுட் இட். டெஃபினட்டா நீங்க ஒரிஜினல் எக்ஸாம்ல 35 மார்க்ஸ் எடுப்பீங்க. சோ எங்களுடைய எக்ஸாம்ஸ்ல குறைவான மார்க் வர பட்சத்துல +10 +15 தான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடியது. நிறைய சிலி மிஸ்டேக்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்றதால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அக்யூரசி ஆஃப் யுவர் ஆன்சர் பெட்டர்மெண்டா இருக்கிற பட்சத்துல நீங்க டெஃபினட்டா ஒரு +10 +20 எல்லாம் வாங்குறதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. ஸோ படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும், ப்ராக்டிஸ் ரிவைஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கணும். மீன் வைல் ரைட்டிங் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் another way to get into your success அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 30 days இல்ல 40 days இல்ல 45 days உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கோ டிவைட் பண்ணிட்டு in a day 1 hour ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவா 2 hours 3 hours இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து குவாலிஃபை ஆகக்கூடிய ஒரு பேராமீட்டர் சர்க்கிள்குள்ள போயிருங்க. நிறைய பேர் இந்தியால எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 6 months படிச்சுட்டு இடையில கேப், இல்ல ஃபர்ஸ்ட் 3 months படிச்சுட்டு இடையில கேப், இல்ல ரீசெண்டா இப்ப ஸ்டார்ட் பண்ணி இடையில கேப் படிக்கிறத விட்டுருப்பாங்க. அந்த டிஸ்கண்டினியூட்டி அபவுட் ப்ரிப்பேரிங் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கோச்சிங் இன்ஸ்டியூட்ல எங்க மாதிரி இல்ல, நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் கட்டியே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொசைட்டில நீங்க போய் ஒரு எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க, ப்ரிப்பேர் பண்ணி அப்பியர் ஆகுறீங்கன்னா நீங்க யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ ஷுட் நாட் கிவ் அப் and you should have more motivated till you achieve your goal. And even 3 subjects 4 subjects படிச்சிருந்தா கூட entire 3 hours you are going to utilize for only solving those 4 topic. வேற நல்லா படிச்சவங்க கூட நிறைய ஸ்கோர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், இல்ல நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணுங்கிற ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இப்படிதான் பண்ணணும், மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி ஆல் இந்தியா ரேங்க் 1000 வாங்கினவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும், இந்த தடவை எப்படியாவது ஒரு 100 வந்துடணும், ஆல் இந்தியா ரேங்க் 500 வந்துடணும். பட் as well as 30 daysல தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிற உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு லிமிடெட் சப்ஜெக்ட்ஸ் whereas number of hours more. You should not do silly mistakes, and for that to avoid silly mistakes you have to do lot of question paper practice based on only 4 subjects. அதுல ஏதாவது தெரியலனா அதுக்கு எங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் அனுப்பலாம், இல்ல ஏதாவது தெரிஞ்சு கேட்கறனாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம we will help you out of it. And then இதுல வந்து மெயினா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாம். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்றது. ஸோ ஒரு 4 சப்ஜெக்ட் வச்சுட்டு டெஃபினட்டா நீங்க வந்து ஸ்கோர் வந்து ஒரு 25 to 30 வாங்க முடியும். ஒன்ஸ் குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா கேட் குவாலிஃபைடுங்கிறது உங்களுடைய கெரியருக்கும் உங்களுடைய காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல மதிப்பாகவும் ஒரு
பாஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுல வந்து எப்படின்னா நல்லா நம்ம பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா போனீங்கன்னா டெஃபினட்டா வின் பண்ணிடலாம். ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம், இல்ல நம்மளால முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நம்ம தோக்கறதுக்கான நிறைய 100% வாய்ப்புகள் இருக்கு. டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட், டூ இட். அண்ட் நவ் ஆன்வர்ட்ஸ் 30 days ஆர் 45 days டைம் ஸ்லாட் இஸ் அவைலபிள் டு யூ. அண்ட் இதுல வந்து எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி பண்றதுக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.